எளிமையான முறையில் எப்படி ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுன்னு காட்ட போகிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு விட்டோன்னா வளவளப்பு தன்மை கம்மியாக இருக்குங்க. அந்த கதம்ப சாம்பாருக்கும் வட்டி சாதத்துக்கும் சும்மா பொரியலுக்கும் அப்படியே அள்ளுது மனசையே அள்ளுது. வணக்கம் கட்டுறது கையளவு நேர்களே. நம்ம முன்னோர்கள் இந்த வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைங்களாம் அதிகமாக விருப்பமாக சாப்பிட்றதில்ல. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த காயை சாப்பிட்டீங்கன்னா வெண்டைக்காயை சாப்பிட்டீங்கன்னா உனக்கு கணக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரே அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு கணக்கில் 0 எடுத்திருக்காருன்னா அது பெரிய விஷயம். ஆனால் இந்த வெண்டைக்காயில் இந்த ஆரோக்கியமான பொருளை குழந்தைங்களுக்கு எப்படியாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு எளிமையான முறையில் எப்படி ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்யறதுன்னு காட்ட போறேங்க. கண்டிப்பாண்ணே. ஏன்னா எப்படியும் போய் சேர்ந்தே ஆகணும். ஆமாம், அதுக்கு தான் நம்ம சேவை செய்யறதுக்கு இருக்குண்ணா. இன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நானே. வட்டி சாதங்க, சாம்பார், ரசம், வெண்டைக்காய் பொரியல் ஸ்பெஷலாக, ரவை பாயாசம், தண்ணீர் பாட்டில், வண்ண அப்பளம், இதெல்லாம் கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுக்க போகிறோம். இந்த விருந்து எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா தெய்வ திரு கே குப்பன் அவருடைய 8வது வருட நினைவு நாளுக்காக அவருடைய அன்பை என்றும் மறவாத குடும்பத்தினர் சிட்லப்பாக்கம் சென்னையிலேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் இவ்வளோ பேருக்கு பசியாத்துறாங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றைக்கும் நீடித்து நிலைச்சி நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்றைக்கி பசியார போகிற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனே பிரார்த்திக்கிறோம். சிக்கெண்ணெய், கடல் எண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், கருவேப்பிள்ளை, வெங்காயம், தேங்காய் பூ, உப்புத்தூள், மஞ்சள் தூள், வெண்டைக்காய்கள். வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சி வெட்டி வச்சுருக்காங்க. இதனுடைய வளவளப்பு தன்மை போகிறதுக்காக வதக்கி எடுக்கப்படும். வெண்டைக்காய் ஈரப்பதம் போடுங்க. அப்படி கிடையாதுங்க. வெண்டைக்காய் வளவளப்பு தன்மை உள்ள காய். நம்ம ஃபஸ்ட்டு கழுவிட்டு தொடச்சிட்டு விட்டோன்னா வளவளப்பு தன்மை கம்மியாக இருக்குங்க. நம்ம வெட்டிட்டு கழுவுனோம்னா கழுவும் போதே தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து. கையில் துடைக்கணுமா துணியில் துடைக்கணும்? துணியில் இல்லாதக்காரன் துடைக்கணும். கையில் துடைச்சி அப்படி வெட்டலாமான்னு கேட்டேன். வெண்டைக்காய் நல்லா வெந்துக்குதான்ப்பா. வெந்துக்குதாண்ணா போட்டே இப்போ தான் 2 நிமிஷம் ஆகுது. ஜோராகுது வெண்டைக்காய். ஜோராக இருக்கா? வெண்டைக்காய் எப்பவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. எதுக்காக அறிவு வளரணுக்கோசரம் கொடுப்பாங்க. அறிவு எதுக்காக வளரணும்? அறிவு வளர்ந்தா தானே எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நாட்டை போய் தெரிஞ்சுக்க முடியும், உலகத்தை போய் தெரிஞ்சுக்க முடியும், எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம், நாட்டு நடப்பெல்லாம் பார்க்க முடியும். எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் உங்களை பற்றி இன்ன வரைக்கும் எங்களால் தெரிஞ்சுக்க முடியலையா? நல்லா வதங்கிச்சுங்க. இந்த நேரத்தில் இதை நம்ம அப்படியே எடுத்துக்கப்போம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிச்சு. இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அருமையாக கொட்டணும். ஆரோக்கியங்க. ஆமாண்ணா. செக்கில் ஆட்டினேன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு எவ்வளோ அளவு மாஸ்டர்? 1/2 கிலோ நீங்கள் வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு எண்ணெயே போதுமானதுங்க. கேள்வி கேட்குறா, எண்ணெய் தானே ஊற்றிருக்கீங்க? எண்ணெய் தான் ஊற்றணும். 1 லிட்டர் எண்ணெய்க்கும் 1 கிலோ எண்ணெய்க்கும் என்ன வித்தியாசம்? 50 கிராம் குறைஞ்சிரும். 50 கிராம் குறைஞ்சிரும். எதில் குறைஞ்சிரும்? பேக்கெட்டில் வரதுலேருந்து குறைஞ்சிரும். பாட்டில் வரது கரெக்டாக வரும். அப்படி கேட்கல கேள்வி நல்லா புரிஞ்சுங்கக்கோ. இப்போ நீங்கள் போய் கடைக்கு போயிட்டு 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறீங்க. சரி. அதே கடையில் போயிட்டு 1 கிலோ எண்ணெய் வாங்குறீங்க. 1 கிலோ கிலோவும் லிட்டரும். கிலோன்றது அதிகமாக இருக்கும் இல்லையா? கிலோன்றது கம்மியாக இருக்குண்ணா. அதான் நான் சொல்கிறேன். கிலோன்றது அதிகமாக இருக்கும், லிட்டருன்றது கம்மியாக இருக்குன்றியா? ஒரு எவ்வளோ வரும்? 100 ml எக்ஸ்ட்ரா இருக்குமா எப்படின்னா? 90 ml எக்ஸ்ட்ரா இருக்கும் 1 கிலோவுக்கு. ஓ, 1 லிட்டருக்கு 910 கிராம் தான். சரி, நான் எம்எல் தான் இருக்கும். இன்னைக்கு போய் நம்ம கடையில் போய் பொருள் வாங்கும்போது எனக்கு லிட்டர்லாம் வேணும், எனக்கு கிலோவில் தான் வேணும் நம்ம கேட்குறேன். ஓகேவா? கொடுப்பாங்க. பெரும்பாலும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து கலப்பு, சீரகம், சோம்பு, காரத்துக்கு ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் காரம். மிதமான ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்ட பின்னாடி சேருங்க. ப்ரௌன் கலரில் வரணும். அளவு எல்லாமே 6 பேர் அளவுக்கு. 1 கிலோ வெண்டைக்காய்க்கா? 1/2 கிலோ வெண்டைக்காய். 1/2 கிலோ வெண்டைக்காய். 1/2 கிலோ வெண்டைக்காய். அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பூங்க.
இதுவும் இந்த வெங்காயம் எண்ணெயோடு வதங்கும் போது சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த பூ வந்து தேங்காய் பூ அப்படிதானே? ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் ஏறும், ஒவ்வொரு நாளும் குறையும். அது என்ன? பிபியா? அது உங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்கிறதே இறங்காது. ஒரு நாள் ஏறும், இல்லை உடம்பு வெயிட்டா என்னன்னு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஏறும், ஒவ்வொரு நாளும் இறங்கும். ஒரு மனிதனுக்கு மனிதனுக்குன்னு சொல்கிறத விட மனிதனாக இருக்கட்டும், உயிரினங்கள் எது வேணாலும் இருக்கட்டும், எனர்ஜியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய வயசு அதிகரிச்சுட்டே போகும், ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓஹோ, இதுதான் நான் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. இப்போலாம் நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? ஆமாண்ணே. அவ்வளோதாங்க. இப்போ இதுலேயே அப்படியே வறுத்து வச்சுருக்க, வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு நல்லா போட்டுட்டு நல்லா அப்படி கிண்டிக்கணும். அப்படியே நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்க்குறோங்க. அப்படியே சேர்த்து வரணும். வெண்டைக்காய் வறுவல் சும்மா வேற லெவலில் வந்துச்சுண்ணா. காத்துனா ஒரு 4 பக்கம் அடித்தா காற்று, ஒரே இடத்துல அடிச்சு காத்து பெருசாகிடுச்சு பாரு வட்டம். அதை விட மேலே பாரு போயிடுச்சு பாரு. இங்கே பார், என் அழகை பார். நல்லா வதங்கணுமா சார்? வேண்டாங்க. பச்சை காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3/4 வேக்காட்டில் சாப்பிட்டா தான் அதனுடைய மொத்த சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொன்று சொல்ல போனால், நம்ம காய்கறி கடைக்கு நம்ம போய் நின்னாலே அதை ஒரு வெண்டைக்காய் எடுத்து சாப்பிட்லன்னா திருப்தியே இருக்காது. கேரட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி. அதனால நம்ம ரொம்பலாம் வதக்க வேண்டாம். அருமையான வெண்டைக்காய் பொரியல் தயாருங்க. பட்டையை கலப்புது சும்மா. அந்த மஞ்சத்தூள் சேர்த்ததுனால அந்த வண்ணம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குண்ணா. அப்படியே இறங்கிடலாம். சுவைக்கல சாங்? சுவைக்க போகிறோங்க, சாம்பாரோட சுவைக்க போகிறோம். கதம்ப சாம்பார்னா சும்மா மணக்குது பாருங்க. அப்படியே படன்னு சும்மா பட்டையை கலப்புது பாருங்க. அப்படியே வேற லெவல்ல. கிண்டேன்னு காலில் ஊற்றுறாரு. இல்லைண்ணா, அருமையா பட்டையை கலப்புது சும்மா. சாம்பார் வேற லெவலில் இருக்குது. போதும் கட்டுறது கையாளு. சும்மா ரசம் சும்மா அப்படியே சும்மா பட்டை கலப்பு பாருங்க. அப்படியே மல்லித்தலை போட்டு சும்மா ரசம் அருமையா இருக்காச்சுண்ணே. ஆமாண்ணே. நான் ஜவ்வரிசி பாயாசண்ணா. இல்லப்பா, ஜவ்வரிசி ரவை பாயாசம். கண்ணு தெரியல. கோஸ் கூட்டா சும்மா தரமா அப்படியே வேற லெவலில் அப்படியே தாளிப்பு அப்படியே இறக்குறேண்ணா உள்ள. கோஸ் கூட்டுங்க வேற லெவலில் இருக்குது. தாளிப்பு மனம் அப்படியே சும்மா அள்ளுது. அப்படியே மனமே அப்படியே அள்ளுதுண்ணா. நீ அள்ளிட்டு போயிடாது. மனமே அப்படியே அள்ளுதுண்ணா. வடைகள் போட்டுருக்கீங்களா? கீரை வடை. சாம்பார் தயாராகிடுச்சுங்களா? சாம்பார் தயாராகிடுச்சு. வடி சாதம் ரெடியாக இருக்கு. பொரியலும் அட்டகாசமாக தரமையாக தாச்சு. இப்போ வந்து சுவைக்க போகிறேண்ணா. எடுத்து சுவைங்க சாங். சாதத்தை விடிய வெண்டைக்காய் தாங்க. மாங்காவா வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் 3/4 வேக்காட்டில் நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. ரெண்டாவது அந்த தேங்காய் பூ, ஜீரகம், அதோட மனமும் சுவையும் அட்டகாசமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நல்ல பொரிஞ்ச வரமிளகாய் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான சுவை தாங்க. எப்படி இருக்கோக்கோ? நம்ம கருக்கு முறுக்கும் சத்தம் கேட்குது. வெண்டைக்காய் பொரியல் சொல்ல தேவைண்ணா. பட்டையை கலப்பான் சும்மா சுவையை சேர்ந்துருக்குது. அப்படியே சும்மா அட்டகாசமாக இருக்குது. அந்த கதம்ப சாம்பாருக்கும் வட்டி சாதத்துக்கும் சும்மா பொரியலுக்கும் அப்படியே அள்ளுது. மனசையே அள்ளுது. சுவையும் சும்மா தூக்குது. டாப்பாக தூக்குது. மாஸ், டபுள் மாஸ், 3 மாஸ்ண்ணா. பக்கா மாஸ்ண்ணா. விருந்தெல்லாம் தரமாக தயார் பண்ணி வச்சுங்க. இந்த விருந்தெல்லாம் எதுக்காக தயார் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ திரு குப்பன் அவருடைய 8வது வருட நினைவு நாளுக்காக தயார் பண்ணி வச்சுங்க. கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க சிறப்பாக கொடுக்க போகிறோம். தலைவாழை இலை போட்டு சாப்பிடான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தலைவாழை இலை நம்ம வந்து அருமையாக நம்ம ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு அருமையாக கட்டி அது மாதிரி கொடுக்குறோண்ணா. வெண்டைக்காய் பொரியல் கூட வச்சிடுறீங்க. ஆமாம், கூட வெயிட் கூட வச்சிடறோண்ணா. இதில் என்ன இருக்கு சாங்? ரசம், சாம்பார், மண்ணப்பளம், பாயாசம், சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் அங்கே ரெடி ஆகிட்டு தண்ணி பாட்டில் போட்டு கொடுத்துருமா. தெய்வத்திரு குப்பன் அவரோட நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. வடி சாதம், சாம்பார், கதம்ப சாம்பார் எல்லாமே இருக்குது. சாப்பிடுங்க. நன்றியா. வடி சாதம், சாப்பாடு. தெய்வத்திரு குப்பன் அவருடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. சாப்பிடுங்க ஐயா. தெய்வத்திரு குப்பன் அவருடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க ஐயா. தெய்வத்திரு குப்பன் அவருடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. நன்றி, சாப்பாடு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. நல்லா இருக்கும்.
ஐயா தெய்வத்திரு குப்பன் அவருடைய நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா, சாப்பிடுங்க. வட்டி சாதம், சாம்பார், ரசம், பாயாசம் எல்லாமே இருக்கு, சாப்பிடுங்க. ஐயா தெய்வத்திரு குப்பன் அவருடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கங்க. சாப்பாடு இருக்கு, வாங்கிக்கங்க. ஐயா வாங்கிக்கங்க, சாப்பிடுங்க. தெய்வத்திரு கே குப்பன் அந்த ஐயாவோட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. பார்த்துருப்பீங்க எப்படியா ஒரு எளிமையான முறையில் வெண்டைக்காய் பொரியல் வளவளப்பு தன்மை இல்லாமல் செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே போல் விருந்தே தயார் பண்ணோம். விருந்து தயார் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஐயா தெய்வத்திரு கே குப்பன் அவருடைய 8வது வருட நினைவு நாளுக்காக ஐயாவை நினைச்சு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான குடும்பத்தினர். சென்னை சித்தாலப்பாக்கத்துலேருந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. ஐயா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் இவ்வளோ பேருக்கு பசியாற்றிருக்காங்க. ஐயாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாறின ஏழை எளிய மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிற்கணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாறின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையளவு பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.